சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பார்த்தா தமிழ் வந்துட்டு தனத்தையும் மலரையும் கூப்பிட்டு, இங்க பாருதனும் அக்கா, இங்க பாருங்கக்கா, என் வயிற்றுல குழந்தையோட அசைவு தெரியுதுக்கா அப்படின்னு சொல்லும் போது, எது தமிழ் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு தமிழோட வயிற்றுல கைய வச்சும் தலைய வச்சும் காதை வச்சும் பாக்குறாங்க. அந்த குழந்தை வந்து அசைகிறது உதைக்கிறது எல்லாமே தெரியுது. தனம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அக்கா சூப்பர்க்கா, பாப்பா உள்ள அசையுதுக்கா அப்படின்னு சொல்லும் போது, உன் புள்ள ரொம்ப சுட்டியாதான் இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு தனமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் வந்து ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா சேது உள்ள வராரு. இத பார்த்துட்டு சேது மனசுக்குள்ள வந்து ஒரு மாதிரி கவலையா இருக்கு. நம்மளும் நம்ம குழந்தையோட அசைவை பாக்கணும்னு எத்தனை நாள் நம்ம ஆசைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பழசெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. அந்த குழந்தை பக்கத்துல போய் காதை வச்சு கேட்டது இப்படி எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாரு. அவருக்கு உள்ள மனசுக்குள்ள வந்துட்டு அம்புட்டு சந்தோஷமா இருக்கு. நம்மளும் இந்த குழந்தையோட அசைவை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்புறம் பார்த்தா இங்க வந்துட்டு தமிழ் வந்துட்டு படுத்திருக்காங்க. அன்னைக்கு மழை பெய்யறதுனால சேது உள்ள வந்து படுத்திருக்காரு. இங்கிட்டு பார்த்தா நம்ம மலரும் தனமும் படுத்திருக்காங்க. சேதுவுக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கு அந்த குழந்தையோட அசைவை பாக்கணும் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா தமிழ் தூங்குனதுக்கு அப்புறம் சேது வந்து தன்னை கட்டுப்படுத்த முடியாம வந்துட்டு தமிழ் பக்கத்துல வந்துட்டு காதை வச்சு கேக்குறாரு. குழந்தையோட அசைவை தெரியுது. குழந்தையோட அசைவை உணர்ந்ததுமே சேது அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுறாரு. நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அதை முழிச்சு பாத்துறாங்க. தான் முழிச்சத காட்டிக்கிறாம அவங்க கண்ணை மூடிக்கிட்டே வந்துட்டு சேது வந்துட்டு தன்னோட வயிற்றுல காதை வச்சு கேக்குறதையும் கைய வச்சு தொட்டு பாக்குறதையும் பார்த்துட்டு தமிழ் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படி பாசத்தை வச்சுக்கிட்டு இவர் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா இத வந்துட்டு தனமும் மலரும் பாத்துறாங்க. அக்கா பாத்தீங்களா, மாமா எப்ப பார்த்தாலும் மீசிய முழுகிக்கிட்டு மரப்பா இருப்பாரு. இப்ப பாருங்க புள்ளைய பாக்கணும், பிள்ளையோட அசைவை உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுப்புட்டு இப்போ அக்கா தூங்குன நேரம் பார்த்து திருட்டு போன மாதிரி போய் என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து மலர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி விடுதனும் சத்தம் இல்லாம ரெண்டு பேரும் ஏதோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அமைதியா உட்காந்துடுறாங்க. சேது வந்துட்டு அதை கேட்டுட்டு கண்ணெல்லாம் கலங்கிட்டு அந்த வயிறை தொட்டு பார்த்துட்டு அப்படியே அவருக்கு உள்ளுக்குள்ள அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பார்த்தா ரொம்ப வந்துட்டு பரபரப்பா இருக்கு. வீட்டுல கல்யாண வேலையெல்லாம் இந்த சாவித்திரியும் தாமரையும் வந்துட்டு என்னடி கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க, இவனுக்கு 1 கோடி ரூபாய் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பயப்படுது. அம்மா அதெல்லாம் போகாதமா, ஏதாவது பண்ணி இந்த 1 கோடி ரூபாய் அவன் கைக்கு கிடைக்க கூடாதுமா, இந்த கல்யாணமும் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாமரையும் சொல்லிக்கிட்டு இருக்கு. இங்கிட்ட பார்த்தா இந்த ஈஸ்வரி சித்ரா வந்துட்டு என்ன தச்சி என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை நக்கல் அடிக்க ஆரம்பிக்குதுங்க. ஏன் மதுரை சொல்ல மாட்டீங்க, நீங்க தான் இப்போ கோடீஸ்வரராக போறீங்க, அது போக போஸுக்கு 2வது கல்யாணம் வேற பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து சொல்லவும், ஆமா ஆமா நாங்க இருக்கிறதுக்கெல்லாம் உங்ககிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுது. அது இன்னும் கல்யாணம் நடக்கல, கல்யாணம் நடந்தா பாத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் போயிருது. இவளுகளுக்கு பாத்தியா குளிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து திட்டிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா எல்லா கல்யாண வேலையெல்லாம் தடபடலாம் நடந்துகிட்டு இருக்கு. தமிழுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியே ஆகணுமே, இவன் ஒரு ஃப்ராட் பையன், இந்த உண்மையை நம்ம எப்படியாவது நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு வந்துட்டு போஸ் வந்துட்டு, என்ன நாளைக்கு 1 கோடி ரூபாய் என் கைக்கு கிடைக்க போகுது, நீ என்ன பண்ண போற, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா செட்டில் ஆக போறேன், அந்த வேலைக்காரி மலர்கிட்ட நீ சொல்லிட்டியா அப்படின்னு கேட்கும் போது, இன்னும் டயம் இருக்குல்ல, விடிகிற வரை எனக்கு டயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. விடிகிற வரைக்கும் என்ன பண்ணறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸும் போயிடறான். அப்புறம் பார்த்தா வீட்டுல எல்லாரும் கல்யாணத்தன்னைக்கு தடபுடலா இருக்காங்க. வீட்லயே கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சாவித்திரி வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அடிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கிட்ட பார்த்தா ஈஸ்வரியும் சித்ரா வந்துட்டு நகண்டெல்லாம் அள்ளி போட்டுட்டு ரொம்ப நிக்கிறாங்க. இங்கிட்ட பார்த்தா பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துடுறாங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வரவேற்கிறாங்க. ஈஸ்வரி போயிட்டு வாமா மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாய் நிறைய மருமகளை தாங்குன்னு தாங்குது. அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு மணவரையில உட்கார்ந்து இருக்காங்க. போஸ் வந்துட்டு நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவியநந்தினி கிட்ட வளைஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா ஈஸ்வரி வந்து, மாமா என் பையனுக்கு 1 கோடி ரூபாய் தாரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு தெரியும் ஈஸ்வரி நான் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ கூப்பிட்டு, போஸ்
இந்தாப்பா இந்த 1 கோடி ரூபாய இந்த செக்ல கையெழுத்து போட்டு தரேன், இதை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா காவியாவுக்கு ஒரு போன் வருது. அந்த போன்ல அந்த நர்ஸ் வந்துட்டு பேசுறாங்க. மேடம், நீங்க கொடுத்தீங்கல்ல அந்த பிளட் டெஸ்ட்ல இப்போ HIV ரிசல்ட் இப்பதான் வந்திருக்கு, அதுல அவருக்கு HIV பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டுட்டு அப்படியே அந்த பொண்ணு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவியா நந்தினி வந்து கரெக்டா பணம் கொடுக்க போகையில நிப்பாட்டிடுறாங்க. என்ன காவியா, எதுக்கு நிப்பாட்டின அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு பார்த்தா ஈஸ்வரி கேக்குது. ஒரு நிமிஷம், உங்க பையன் ஒன்னும் அம்பட்டு யோக்கியமான ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசுறாங்க. என்ன நந்தினி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு பார்த்தா போசம் அதிர்ச்சியா பாக்குறான். போசம் வந்துட்டு அந்த பொண்ணு பலார் பலார்னு அறையுது. உங்க பையன் ஒரு நல்ல ஆளு கிடையாது, அவனுக்கு எய்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லவும் இதை கேட்டுட்டு சேது ராஜவங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னமா சொல்ற அப்படின்னு. ஆமா, நான் இவருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்காக பிளட் டெஸ்டும் யூரின் டெஸ்டும் எடுக்க சொன்னேன். அதுல HIV இருக்கான்னு சொல்லிட்டு இவரை பாக்குறதுக்காக டெஸ்ட் எடுக்க சொன்னேன். HIV ரிசல்ட் இப்ப வரையும் வரல, இப்பதான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போன் பண்ணாங்க. அதுக்கான ரிசல்ட் வந்தா அதுல பார்த்தா இவருக்கு பாசிட்டிவ்னு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப சத்தமா கோமா பேசிடுறாங்க. இது கேட்டதுமே ராஜாங்கமும் வந்துட்டு போஸ போட்டு அடிக்கிறாரு. அப்புறம் பார்த்தா என்கிட்ட தமிழோட காலேஜ் மேம் எல்லாரும் வர்றாங்க. சார் ஒரு நிமிஷம் சார், இன்னொரு உண்மை இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா தமிழ்ச்செல்விதான் உங்க உசுரை காப்பாத்திருக்காங்க, இவர் கிடையாது அப்படின்னு சொன்னதும் என்னமா அடுத்தடுத்து ஏதோ சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் அந்த காலேஜ் மேம் சொல்றாங்க. ஆமா சார், நாங்க இப்போ வனத்துறையினர்கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு போன் வந்துச்சு. அப்ப பார்த்தா அவங்க வந்து வனத்துறையினர் வந்து அந்த CCTV கேமராவை எங்களுக்கு அனுப்பி இருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்தா அதுல தமிழ் தான் மருந்து எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கா. அதுல மருந்து எடுத்துட்டு வந்த தமிழ இந்த போஸ் தலையில அடிச்சு போட்டுட்டு அந்த மருந்த அவன் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டுட்டு ராஜாங்கத்துக்கு கோவம் வந்துருது. வனத்துறையினர் எல்லாம் வர்றாங்க. வணக்கங்க சார், இந்த மாதிரி இவர் வந்து இந்த பொண்ணை அடிச்சு ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காரு, இதுக்காக நாங்க அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டுட்டு அப்படியே ராஜாங்க அதிர்ச்சி ஆகிறாரு. ஈஸ்வரி வந்து ஐயோ என்னென்னமோ சொல்லி என் பிள்ளைய மாட்டி விட பாக்குறியடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்துது. நிறுத்து ஈஸ்வரி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் புள்ள பண்ணத தப்பெல்லாம் மூடி மறைச்சிட்டு இப்போ அவனுக்கு இன்னொரு கல்யாணம் வேற பண்ண போயிட்டியா? அதான பார்த்தேன், இவன் எப்படா திருந்தான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. எப்படியோ சரி, நல்ல புத்தி வந்துருச்சு நானும் நினைச்சு இவனுக்கு ஒரு கல்யாணமும் பண்ணி 1 கோடி ரூபாவையும் தரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ உன் புள்ளையோட வெட்ட வெளிச்சம் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜு ரொம்ப கோவமா பேசுறாரு. சேது வந்துட்டு போச போட்டு அடிக்கிறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை அடிச்சு போட்டு மருந்து எடுத்து வந்திருப்ப, அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவியாவும் வந்துட்டு இனிமே உன் கூட வாழவே முடியாதுடா, ஏற்கனவே உனக்கு எய்ட்ஸ் இருக்கு, இதுல வேற வந்துட்டு நீ இப்படி போய் ஃப்ராட் பண்ணிருக்க, உன் கூட எல்லாம் வாழ்ந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிற விளம்பர அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்து மாலையை கலட்டி போட்டு அவங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா போலீஸும் எல்லாருமே வந்துட்டு போஸ அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ராஜாங்க வந்துட்டு தமிழ கையெடுத்து கும்பிடுறாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.